வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். பக்கத்தில் ஒரு வானவரன்றுக்கு வந்து யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூறாவுடைய பலன் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சூறாவை நம்ம ஓதாமல் இருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலுமே, இல்லை நம்ம வீட்டில் பரக்கத் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும், இல்லை தொழிலில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இல்லை நம்ம என்ன தேவைக்காகவுமே ஏதாவது ஒரு நோக்கம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே நிய்யத் வச்சு இந்த ஒரு சூறா ஓதணும் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்ம என்ன கேட்குறோமோ அதை இது பண்ணி கொடுக்குறோம் நம்மளுக்கு. நம்ம அல்லாஹு தாலா ஒவ்வொரு சூறாக்குமே குரானில் ஒவ்வொரு சூறாக்குமே ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்துருக்கான். மாதிரி இந்த சூறாக்குமே சில சிறப்புகளை கொடுத்துருக்கான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் குரான் ஓதுறதுல அவ்வளோவா ஆர்வம் இல்லாமல் ஆயிடுச்சு நம்ம மக்களிடத்துல. என்னென்னா, வீட்டில் தினமும் குரான் ஓதுற சத்தத்தை விட அதிகமாக ஃபோனோட சத்தம், இந்த டிவியில் வர சினிமா பாட்டு, நாடகம் இந்த மாதிரி சத்தம் தான் அதிகமாக வருதே தவிர குரான் ஓதுறது ரொம்ப ஆர்வம் கம்மியாயிடுச்சு. அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரமலான் மாதம் அப்போ மட்டும்தான், அதாவது ரமலான் பிறை பார்த்த உடனே எப்படியாச்சும் 30 நோம்புக்குள்ளே அந்த 30 ஜுஸே முடிச்சிடணும் அப்படின்ட்டு அவசரமாக ஓதிட்டு கடைசியில் அந்த ஈது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடுறோம். ரமலான் மாதத்திற்கு மட்டும் ஓதுறதுக்காக குரானை அல்லாஹு தாலா இறக்கலை. இத்தனை நாளையும் நம்ம எப்படி ரமலானுடைய நாட்களில் குரானை ஓதுறோமோ அது மாதிரி இல்லைனா கூட மித்த நாளில் அட்லீஸ்ட் நம்ம ஃபர்லு தொழுகை முடிச்சுட்டு அதான் 5 வேளை நம்ம ஃபர்லு தொழுகிறோமா, முடிச்சுட்டு ஒரு ஆயினாச்சும் அட்லீஸ்ட் நம்ம ஓதி நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக குரான் அப்படிங்கிறது கியாமத்னால நம்மளுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம குரானோட வசனங்களையும் திக்ர்களையும் ஓதி அல்லாஹ்கிட்ட துவா செய்யும்போது அந்த துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கபூல் செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்தே பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம். தினமும் குரான் ஓதுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சூறா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சூரா முஸம்மில். இந்த சூறாவில் 20 வசனம் மட்டும்தான் இருக்குது. ஒரு சின்ன சூறா, ஒரு நார்மலான ஒரு சூறா தான். இந்த சூறாவை நம்ம ஓதுனோம் அப்படின்னா இவ்வளோ நன்மை நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னாவே இந்த சூறாவை ஒரு நாள் இரவு கூட நம்ம ஓதாமல் தூங்கவே மாட்டோம். இந்த சூறா ஓதுனோம் அப்படின்னா நம்மளோட உள்ளத்துக்கு தூய்மையான உள்ளமாயிட்டு தூய்மையான ஒரு ஆறுதலான ஒரு இதாக நம்மளுக்கு கொடுக்குமா. இந்த சூறாவை தினமும் நம்ம ஓதினோம் அப்படின்னா எல்லா வித மனநோய்கள்லேருந்துமே நம்மளை அல்லாஹ் பாதுகாத்துடுவான். முழு கவனத்தோடையும் நேர்மையுடனும், அதாவது எந்த இதுவுமே இல்லாமல் இந்த சூறாவை, அதாவது எந்த சந்தேகத்திற்குமே இடம் இல்லாமல் இந்த கண்டிப்பாக நம்ம நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட ஓதுறவங்களுக்கு நம்மளோட நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்குமா. இந்த சூறாவை நம்ம தினமும் ஓதுனா நம்மளோட செல்வம், மேலும் ஏதாச்சும் நம்மளோட கெட்ட சம்பவங்கள்லேருந்து நம்மளை நம்மளோட செல்வம், நம்மளோட உடைமைகள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்படுமா. இந்த சூறாவை நம்ம தினமும் ஓதுனோன்னா எந்த மோசமான சூழ்நிலையிலுமே நம்ம சிக்காமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான். இந்த சூறாவை ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்ம என்ன துவா செய்கிறோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துக்களை அல்லாஹு தாலா கபுல் செஞ்சிருவானா. இசா தொழுகைக்கு பின்னாடி இல்லை அப்படின்னா தஹஜ்ஜத்துக்கு பிறகு இந்த சூறா ஓதுனோம் அப்படின்னா நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் ரெண்டுமே அவ்வளோ தூய்மையாக இருக்குமா. மேலும் நம்மளுக்கு தூய்மையான மரணம் அல்லாஹ்விடத்துலேருந்து வருமா. இந்த சூறா ஓதுனோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மக்களின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுமா. மேலும் இந்த சூறாவை வியாழன் இரவில் இந்த சூறாவை ஓதுனோம் அப்படின்னா 100 முக்கிய பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்மளுக்கு மன்னிக்கப்படுமா. இந்த மாதிரி நிறைய பலன்களை கொண்டதான் இந்த சூறா. சரி, இந்த சூறா என்னென்ன அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான், அதாவது 3 பிரிவாக அல்லாஹ் தாலா இந்த சூறாவை சொல்லியிருப்பான்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிவில் அல்லாஹு தாலா வந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, முஸ்லீம்களை வந்து வழி நடத்துறத பற்றி சொல்லியிருப்பான். அதாவது அவங்களுக்கு புரியக்கூடிய வார்த்தை, அதாவது அல்லாஹோட செய்தியை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு சொல்கிறது, அதாவது அல்லாஹ் ஏன் நம்மளை படைச்சான், எதுக்காக படைச்சான், நம்ம வந்து அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்காக நம்ம அனுப்புனா அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறது. 2வது பகுதியில் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நம்ம முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தோடைய விளக்கத்தை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லியிருப்பான். அதாவது ஜக்காத் கொடுக்குமாறு கட்டளையிட்டிருப்பான். ப்ளஸ் வந்துட்டு ஜக்காத்தோட நிசாப், அதாவது வரம்பு, இவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும், இது ஒரு கடமை, இந்த கடமையை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பான். 3வது பிரிவில் வந்துட்டு தஹஜ்ஜத் தொழுகை, அதாவது தஹஜ்ஜத்தை பற்றி வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்லியிருக்கான். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த தஹஜ்ஜத்தோடைய நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். இப்போ குர்ஆனில் குறிப்பிட்ட இந்த தஹஜ்ஜத் தொழுகையை அவ்வளோ சிறப்பான தொழுகை, எந்த இதுவுமே கிடையாது. இந்த தொழுகையை தொழுதுட்டோம் அப்படின்னாவே ஒரு டவுட்டுமே நம்மளுக்கு கிடையாது. 200% நம்மளுடைய துவா வந்து அல்லாஹ் இடத்துல கபூல், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். நீ வந்து உனக்கு கஷ்டம் வந்துருச்சா, உனக்கு கவலை வந்துருச்சா, நீ அழுது புலம்பு இது பண்ணு அப்படின்னு கிடையாது. எல்லாமே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், எல்லாமே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வை அழைச்சி அவன்கிட்ட துவா கேளுங்க. துவா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும், வேறு எதுவுமே கிடையாது. சொல்கிறான், கஷ்டம் வந்துருச்சா என்ன அல்ல, நிச்சயமாக நான் உனக்கு பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஜெனரேஷன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு அப்படின்னாவே சினிமா பாட்டுகளாலும் பிற ஹராமான செயல்களை செய்கிறனாலும் சோகம் போயிடும், அந்த சேட்னஸ் வந்து நம்மளுக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அல்லாஹ் பாதுகாத்தவங்கள தவிர. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அதை தெளிவாக நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் இதை வளமையாக ஓதுங்க. இது இஷா தொலைக்கு பிறகு ஓதுங்க. இன்ஷா தஹஜ்ஜத் ஓதுறது வந்துட்டு ரொம்ப 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 பெஸ்ட்டு. இன்ஷா அல்லாஹ் வளமையாக ஓதுங்க. அல்லாஹ் நம்ம கேட்குற அனைத்தையுமே தருவான். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் செய்வானாக என்று துவா செய்வதாக விடைபெறுகிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.